நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் ஆகஸ்ட் 15 இந்தியாவின் 79வது சுதந்திர தின விழா. அதை முன்னிட்டு அனைவருக்கும் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் 79வது சுதந்திர திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். சரியா? அடுத்த சுதந்திர தின விழா கொண்டாடுறதுக்கு முன்னாடி நம்ம அனைவரும் அரசு வேலையில இருக்கணும். அதற்கான முயற்சிகளை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் ஈடுபடணும். அதற்கான முயற்சிகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த நடப்பு செய்திகளை டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்திட்டத்தின்படி பல்வேறு தலைப்புகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கும். தயவுசெய்து பயன்படுத்திக்கோங்க. அடுத்த வருஷம் கண்டிப்பா நம்ம அரசு வேலை சேர்வது உறுதி. தொடர்ந்து வீடியோ பார்த்தா மட்டுமே. சரியா? இது தவிர நடுவில் கேட்கிற கேள்விகளுக்கும் மறக்காம பதில் சொல்லுங்க. ஆரம்பிக்கலாம். இன்றைய தினம் ஆகஸ்ட் 15 நடப்பு செய்திகள் டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்திட்டத்தின்படி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான செய்திகள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைய தினத்திற்கான ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கம்மா. இந்த ஏரியாவில் எப்பவுமே கேள்விகள் கேட்பாங்க. ஒன்னு பாருங்க என்னன்ட்டு, சுதந்திர தின சிறப்பு அறிவிப்புகள். அதாவது ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தின விழா நடைபெறும் பொழுது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முதல்வர் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைப்பாங்க. அந்த கொடியை ஏற்றி வைத்த பிறகு சில முக்கியமான அறிவிப்புகளை அறிவிப்பாங்க. அதுல இருந்து பாருங்க எப்பவுமே ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுக்குதான் இந்த தினத்துல ஃபர்ஸ்ட் பாயிண்டே பாருங்க, 79வது சுதந்திர தின சிறப்பு அறிவிப்புகள். 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னையில் உள்ள செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின உரையை ஓகேவா சூப்பரா பண்ணி கொடுத்திருக்காங்க. அதுல முக்கியமான சில அறிவிப்புகளை அறிவிச்சிருக்காங்க. அந்த அறிவிப்புகள் என்ன அப்படிங்கறதா இந்த பதிவுல ஃபர்ஸ்ட் பாயிண்டாவே நம்ம பார்க்க போறோம். சரியா? பாருங்க, சுதந்திர தின உரையின் முக்கியமான ஒரு 9 முக்கிய அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறாங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அதுல முதல் முக்கியமான அறிவிப்பு என்னன்னு சொல்லி பாருங்க, விடுதலை போராட்ட தியாகிகள். என்ன சுதந்திரம், நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுல முக்கியமான பங்கு தியாகிகள் தான் இருக்குது. அந்த தியாகிகளை போற்ற வகையில விடுதலை போராட்ட தியாகிகளுக்கு வழங்கப்படும் மாதாந்திர ஓய்வூதியமானது 22,000 என உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அடுத்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பத்தினருக்கான மாதாந்திர ஓய்வூதியம் ரூபாய் 12,000 என உயர்த்தப்படும். சரியா? அடுத்ததாக, அதாவது தியாகிகள் உயிரோட இருந்தாங்கன்னா அவங்க பேர்ல 22,000 வழங்கப்படும். அவங்க இல்லைன்னா அவங்களுடைய குடும்பத்திற்கு மாதந்தோறும் ரூபாய் 12,000 ஓய்வூதியமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுதந்திர தின விழாவில் தமிழக முதல்வர் அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து மூன்றாவது முக்கியமான அறிவிப்பு என்னன்னு சொல்லி பாருங்க, கட்டபொம்மன், வ.உ. சிதம்பரனார் ஆகியோரின் வழித்தோன்றர்களுக்கு நிதி உதவி 11,000 என உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக பாருங்க, இரண்டாம் உலக போரின் போது இரண்டாம் உலக போரில் பங்கேற்ற தமிழகத்தை சேர்ந்த வீரர்களுக்கு மாதாந்திர நிதி உதவி ரூபாய் 15,000 உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஐந்தாவது முக்கியமான அறிவிப்பு, இரண்டாவது உலக போரில் பங்கேற்ற வீரர்களின் கைம்பெண்களுக்கு, அதாவது விடுதலை அந்த போரில் பங்கேற்று உயிரிழந்த உங்களுடைய மனைவிகளுக்கு பார்த்தீங்கன்னா மாதாந்திர ஓய்வூதிய தொகையாக ரூபாய் 8,000 வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக ஆறாவது முக்கியமான அறிவிப்பு பாருங்க, முன்னாள் படை வீரர்களின் வசதிக்காக சென்னை மாதவரத்தில் 33,000 சதுர அடி பரப்பில் ரூபாய் 22 கோடி செலவில் உள்கட்டமைப்பு வசதியுடன் கூடிய தங்கும் விடுதி, அதாவது முன்னாள் படை வீரர்களுக்காக ஒரு தங்கும் விடுதி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அது எங்க அமைக்கப்பட உள்ளது? மாதவரம், சென்னை மாதவரத்தில் அமைக்கப்படும். அடுத்து ஏழாவது முக்கியமான அறிவிப்பு பாருங்க, மலை பகுதியில் செயல்படுத்தப்படும் கட்டணமில்லா அந்த விடியல் பயண திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கும் விரிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த விடியல் பயண திட்டம் 2021 மே மாதம் 7ஆம் தேதி தமிழ்நாட்டின் புதிய முதல்வராக பதவியேற்றாங்க. அந்த பதவியேற்ற முதல் நாளே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு 5 திட்டங்களுக்கு கையெழுத்திட்டாங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அதுல முக்கியமான ஒரு திட்டம் மகளிருக்கான இலவச பேருந்து பயண திட்டம். இந்த திட்டத்திற்கான பெயர் மாற்றம் 2023 சுதந்திர தின உரையில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றும் போது அதுக்கு தான் என்ன பேர் வச்சாங்க? விடியல் பயணம் அப்படிங்கிற பேர் வச்சாங்க. இந்த திட்டம் தொடர்பான அறிவிப்பு தான் இது. ஓகேவா? அடுத்து 8வது பாருங்க, ஓட்டுநர் பயிற்சி பெற மாநில அளவில் ஒரு பயிற்சி மையம், மண்டல அளவில் 2 பயிற்சி மையங்கள், மாவட்ட அளவில் ஒரு ஓட்டுநர் பயிற்சி பள்ளி தொடங்கப்படும். முக்கியமானது. சரியா? ரொம்ப முக்கியமான அறிவிப்பு. என்ன பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்தியாவிலே அதிகப்படியான சாலை விபத்துகள் நடைபெறும் மாநிலம் அப்படிங்கட்டா தமிழ்நாடு டாப்ல இருக்கிறாங்க. சரியா? இந்த மாதிரி பண்ணி அதுல முறைப்படி நல்ல பயிற்சி கொடுத்து அதற்குரிய அவங்களுக்கு மட்டும் லைசன்ஸ் கொடுத்தா நிறைய விபத்துகளை தடுக்க முடியும். சரியா? நிறைய பேர் ஓட்ட தெரியாம ஓட்டிட்டு லைசன்ஸ் எப்படி வச்சு வாங்கிட்டு நிறைய பிரச்சனை உண்டு பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சரியா? அடுத்து முக்கியமான கடைசி அறிவிப்பு பாருங்க, தமிழ்நாடு கட்டுமான நல வாரியத்தில் பதிவு செய்துள்ள தொழிலாளர்களின் குழந்தைகள் கல்லூரியில் படிக்கும் போது திறன் மேம்பாட்டு பயிற்சி அவங்களுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இதுதாம்மா 79வது சுதந்திர தின உரையில முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றும் போது அதுல அறிவிக்கப்பட்ட முக்கியமான அறிவிப்பின் சிறப்பு அம்சங்கள். சரியா? அடுத்து போலாமா? எல்லாமே முக்கியம் பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமானது,
தூய்மை பணியாளர்களுக்கு தமிழக அரசின் 6 முக்கிய அறிவிப்புகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, சமீப காலமாகவே ஒரு சில நாட்கள்ல இந்த தூய்மை பணியாளர்கள் பல்வேறு போராட்டங்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கான சில அறிவிப்புகளை தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு 6 முக்கியமான அறிவிப்புகள் அப்படிங்கிற தலைப்பிலே போட்டுக்கிறாங்க. இந்த 6 முக்கியமான அறிவிப்புகள் என்ன, அவங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட், காலை உணவு. ஓகேவா, காலை உணவு அதான் ஃபர்ஸ்ட் முதல் அறிவிப்பு. காலை உணவு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் பணியில் ஈடுபடும் நகர்ப்புறம் ஓகேவா ஈடுபடும் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளால் இலவசமாக வழங்கப்படும். சரி, காலை உணவு இலவசம் அப்படி சொல்லிக்கிறாங்க. இந்த திட்டமானது முதற்கட்டமாக பெருநகர சென்னை மாநகராட்சியில் செயல்படுத்தப்படும். அதுக்கப்புறம் படிப்படியா அனைத்து பகுதிகளிலும் இது செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரியா, இது முதல் அறிவிப்பு தூய்மை பணியாளர்களுக்காக. கோவிட்-19 டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம மக்களுக்கு சிறப்பான பங்காற்றியதுல நிறைய பேருக்கு முக்கியமான பங்கு இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் யாரை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா மருத்துவர்கள் சொல்லலாம். அதுக்கு அடுத்து நம்ம தூய்மை பணியாளர்களை சொல்ல முடியும். சரியா, ஏன்னா நம்மலாம் வெளியில வர்றது கூட யோசிச்சுட்டு இருந்தோம். சரியா, அந்த டைம்ல கூட சரியா ஒரு கதவை தொடக்கூடாது, ஸ்டெப்ஸ்ல ஏறும்போது சைட்ல இருக்க கம்பியை பிடிக்க கூடாது, அப்படி கோவிட்-19 பரவும் இப்படி பரவும்னு சொல்லும் போது இவங்க தெருவில் நம்ம போட்ட குப்பைகள்ல இருந்து எச்சு துப்பி போட்டா கூட அதை கூட க்ளோஸ் போட்டு நமக்கு கிளீன் பண்ணி கொடுத்துட்டு போற முக்கியமான ஒரு பணியை ஒரு சேவை ஆற்றியவங்க தான் இந்த தூய்மை பணியாளர்கள். அவங்களுக்கான பணி தான் சிறப்பு அறிவிப்புகள் தான் இது. அடுத்து குடியிருப்புகள். காலை உணவு பார்த்தாச்சு. அடுத்து பாருங்க குடியிருப்புகள். பாருங்க, நகர்ப்புறங்களில் சொந்த வீடு இல்லாத தூய்மை பணியாளர்களுக்கு 3 ஆண்டுகளில் தூய்மை பணியாளர் நல வாரிய உதவியுடன் 30,000 புதிய குடியிருப்புகள் கட்டித்தரப்படும். சரியா, கிராமப்புறங்களில் வசிக்கும் அந்த தூய்மை பணியாளர்களுக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு ஒதுக்கீட்டில் முன்னுரிமை வழங்கப்படும். சரி, இந்த கலைஞர் கனவு இல்லம் திட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் குடிசையில்லா தமிழகம் 2030ஆம் ஆண்டிற்குள்ள குடிசையில்லா தமிழகம் உருவாக்க வேண்டும். அதற்காக தான் இந்த கலைஞர் கனவு இல்ல திட்டத்தை தொடங்கி இருக்கிறாங்க. இந்த திட்டத்தின் கீழ் கிராமப்புறங்களில் வசிக்கும் அந்த தூய்மை பணியாளர்களுக்கு இந்த பிரிஃபரன்ஸ் சரியா முன்னுரிமை வழங்கப்படும் அப்படி சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்த முக்கியமான அறிவிப்பு தூய்மை பணியாளர்களுக்கு என்ன அப்படி சொல்லி பாருங்க. இந்த நலன் காக்கும் காப்பீடு சரி இன்சூரன்ஸ். தூய்மை பணியாளர்களின் உடல் நலன் சரியா உடல் நலன் காக்க தற்போதுள்ள அரசின் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீட்டுடன் மிகை தொகையாக மேலும் ரூபாய் 5 லட்சத்திற்கான புதிய திட்டம். அதாவது உங்களுக்கு தெரியும் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா சரியா இது மத்திய அரசு திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல்வேறு மாநிலங்களில் அந்த மருத்துவ காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் சரியா அந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் 5 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்திற்கு மருத்துவ காப்பீடு வழங்கப்படுகிறது. சரியா இந்த 5 லட்சம் போக மேலும் கூடுதலாக ரூபாய் 5 லட்சத்திற்கான புதிய திட்டம் தூய்மை பணியாளர்களுக்காக அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து சுய தொழில் உதவி. தூய்மை பணியாளர் நலவாரிய உறுப்பினர்களின் குடும்பத்தினர் சுய தொழில் தொடங்க ரூபாய் 3 லட்சம் வரை மானியம் 6% வட்டி மானியம் வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரியா எத்தனை வரைக்கும் 3 லட்சம் வரைக்கும் மானியம் வழங்கப்படும். இது தவிர அந்த இன்ட்ரெஸ்ட் சப்சிடியா பார்த்தீங்கன்னா ஒரு 6% கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரியா அடுத்ததாக உயர்கல்வி உதவித்தொகை. சரி உயர்கல்வி உதவித்தொகை தூய்மை பணியாளர்கள் ஓகேவா அந்த தூய்மை பணியாளரோட வீட்டு மாணவர்களின் கல்வி நலன் கருதி 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான அறிவிப்பு 7.5%. அடுத்து நிவாரண நிதி. பணியின் போது மரணம் அடையும் தூய்மை பணியாளர்களின் குடும்பத்திற்கு ரூபாய் 10 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியாக தொகையாக வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் தூய்மை பணியாளர்களுக்கான தமிழக அரசின் சமீபத்திய அறிவிப்புகள். எல்லா அறிவிப்புகளும் முக்கியம். அதுல என்ன அறிவிப்பு இருக்குதோ அதோட திட்டங்களையும் கொஞ்சம் டீப்பா பார்த்தா ரொம்ப நல்லது. சரியா அடுத்து பாருங்க இன்னொரு தமிழ்நாடு தொடர்பான ஒரு முக்கியமான செய்தி பக்கிங்ஹாம் கால்வாய். இது நிறைய வாட்டி எக்ஸாம்ல கேட்டுக்கிறாங்க. இது ஜியோகிராஃபில கூட நமக்கு கேட்டிருக்காங்க. சரியா ஏன் இது இன்றைய தினத்தை நம்ம பாக்குறோம் அப்படின்னா இந்த பக்கிங்ஹாம் கால்வாயை பார்த்தீங்கன்னா தூர் வருவதற்காக சரியா தூய்மைப்படுத்துவதற்காக தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா நிதி ஒதுக்கி அதற்கான திட்டங்களை தொடங்கி வச்சிருக்காங்க. அப்படி செய்தியில வந்ததுனால பக்கிங்ஹாம் கால்வாய் எப்ப தொடங்கினாங்க எங்க இருந்து எங்க அது கனெக்ட் ஆகுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாருங்க பக்கிங்ஹாம் கால்வாய் சரியா சோழ மண்டல கடற்கரைக்கு இணையாக ஓடும் ஒரு கால்வாய் ஆகும். சரியா இந்த கால்வாயானது பாருங்க ஆந்திர பிரதேசத்தின் விஜயவாடாவில் இருந்து தமிழ்நாட்டின் கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை வரை செல்கிறது. எங்க இருந்து விஜயவாடாவில இருந்து பரங்கிப்பேட்டை வரை இணைக்கிற அந்த கால்வாய்க்கு தான் பேரு பக்கிங்ஹாம் கால்வாய்னு சொல்லுவாங்க. உப்பு நீர் ஓடும் அதாவது கடற்கரை நீர் சரியா கடல் நீர் ஓடும் இந்த கால்வாயின் மொத்த நீளம் 420 சரியா 420 கிலோமீட்டர்கள். இந்த கால்வாயானது ஆங்கிலேய ஆட்சியின் போது அமைக்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா இது எங்க இருந்து எங்க இணைக்கிறாங்க அப்படிங்கறத கொஞ்சம் பாத்துக்கோங்க. அடுத்து பாருங்க இது
19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் ஒரு முதன்மையான நீர்வழி பாதையாக இது விளங்கியது. அந்த கடற்கரை பக்கத்துல சென்னைக்கு பத்தினா சில முக்கியமான பொருட்களை அந்த கடல் நீர் வழியாக சென்னை கொண்டு வந்தாங்க. அதுல முக்கியமான பணியாற்றியது இந்த பக்கிங்ஹாம் கால்வாய். அதை தான் தூர்வாருவதற்கு தற்போது தமிழ்நாடு அரசு நிதி ஒதுக்கி திட்டங்களை தொடங்கி இருக்கிறாங்க. சரியா பாருங்க, 1806ஆம் ஆண்டில் சென்னை எண்ணூரில் இருந்து பழவேற்காடு வரை தோண்டப்பட்டு பின்னர் விஜயவாடாவில் கிருஷ்ணா நதி வரை இந்த திட்டம் இணைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த திட்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை தோண்ட வச்சு அவங்களுக்கு ஒரு ஊதியம் கூலி தொகை வழங்கப்பட்டது. சரியா, இதுதான் பக்கிங்ஹாம் கால்வாயோட ஒரு சின்ன வரலாறு. கவனமா இருக்கு. அடுத்ததாக பாருங்கம்மா, சர்வதேச காற்றாடி திருவிழா, இன்டர்நேஷனல் கைட் ஃபெஸ்டிவல் தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல தான், ரொம்ப புகழ்பெற்ற ஒரு இடத்துல நடைபெறும். அந்த இடத்தின் பெயர் மாமல்லபுரம். சார், மகாபலிபுரத்துல தான் இந்த சர்வதேச காற்றாடி திருவிழா இன்றைய தினத்துல தொடங்கி இருக்கிறாங்க. இது 4வது முறையாக நடைபெற்று வருகிறது. சரியா, தமிழ்நாட்டில் ஒரு சர்வதேச காற்றாடி திருவிழா நடைபெறும் இடம் எதுன்னு கேட்டா மாமல்லபுரம். இதே மாமல்லபுரத்துல தான் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆசிய அலைசறுக்கு விளையாட்டு போட்டி நடைபெற்றது. மறக்க கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா, அடுத்ததாக ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியாவுக்கு வந்துடும் பாருங்கம்மா. சரியா, விருதுகள். சரியா, சில பேர் நினைக்கலாம் டிஎன்பிஎஸ்சியோட போட்டித் தேர்வுல விருதுகள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியே இல்லையே. சரியா, பாலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ், ஜியோகிராஃபி, கரண்ட் அஃபேர்ஸ், எக்கனாமிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் அப்படித்தானே கொடுத்துருக்காங்க. அப்போ விருதுகள் எதுக்கு அப்படின்னா சில பேர் நினைச்சிட்டு கரண்ட் அஃபேர்ஸ்ல முக்கியத்துவம் கொடுக்காம போயிட்டு இருக்காங்க. ஆனா டிஎன்பிஎஸ்கார எல்லா எக்ஸாம்லும் எல்லா தேர்வுகளும் பார்த்தீங்கன்னா விருதுகள்ல இருந்து கேள்வி கேட்காத எக்ஸாம் இருக்காது. கொஞ்சம் கவனமா இருங்க. சரியா, ஓகே பாருங்க, விருதுகள் 79வது சுதந்திர தின விருதுகள். ஓகேவா, அதாவது தமிழ்நாட்டுல ஓகேவா இந்தியா முழுமைக்கும் பார்த்தீங்கன்னா 79வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. அதை முன்னிட்டு தமிழ்நாடு அரசானது சில முக்கியமான விருதுகளை இன்றைய தினம் ஆகஸ்ட் 15, 2025 என்று சில முக்கியமான விருதுகளை வழங்கியிருக்கிறாங்க. அது என்ன விருதுகள், யாருக்கு வழங்கப்பட்டது, என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். சரியா, ஃபர்ஸ்ட் தகைசால் தமிழர் விருது. சரியா, தகைசால் தமிழர் விருது என்பது தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் சிறப்பான பணி யார் ஆற்றிருக்காங்களோ அவங்கள கௌரவப்படுத்துற மாதிரி தமிழ்நாடு அரசானது 2021ஆம் ஆண்டு முதல் இந்த விருதை வழங்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கான பரிசு தொகை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 10 லட்சம். சரியா, இந்த விருது 2021ஆம் ஆண்டில் பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒவ்வொரு விருதுகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, எல்லா விருதுகளும் முக்கியம். 21ல இருந்து இப்போ கடைசி வழங்கப்பட்ட 25ஆம் ஆண்டிற்கான விருது வரைக்கும் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தகைசால் தமிழர் விருது தொடர்பான ஒரு ஷார்ட்ஸ் இன்றைய பதில போட்டிருக்கும். அதை கொஞ்சம் வீட்டுல போய் பாருங்க. சரியா, ஓகே. இப்போ கரண்ட்ல யார் கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பாருங்க. தமிழ்நாடு அரசின் 5வது கூட போட்டுக்குமா, 5வது தகைசால் தமிழர் விருது பேராசிரியர் காதர் மொஹிதீன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. சரியா, முஸ்லிம் லீக் கட்சியோட ஒரு முக்கியமான ஒரு தலைவர் காதர் மொஹிதீன் அவர்களுக்கு தான் இந்த 2025ஆம் ஆண்டிற்கான, அதாவது 5வது தகைசால் தமிழர் விருது வழங்கப்பட்டுள்ளது. ஓகேவா, அடுத்து பாருங்க, இன்னொரு முக்கியமான விருது அப்துல் கலாம் விருது. சரியா, இஸ்ரோ தலைவர், தற்போது இஸ்ரோவோட தலைவராக இருப்பவர் வி நாராயணன் அவர்கள். ஓகேவா, அவர்களுக்கு அப்துல் கலாம் விருது நடப்பாண்டிற்கான விருது வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து காஞ்சிபுரத்தை சேர்ந்த துளசிமதி முருகேசனுக்கு துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா. ஓகேவா, சில நேரங்களில் இந்த விருது எதற்காக வழங்கப்படுகிறது கேட்பாங்க. சரி, அப்ப கல்பனா சாவ்லா விருது எதற்கு வழங்கப்படுகிறது? துணிவு மற்றும் சாகச செயலுக்கான விருது. இந்த விருது காஞ்சிபுரத்தை சேர்ந்த துளசிமதி அவர்களுக்கும், அடுத்து பாருங்க கல்வி விளையாட்டில் சிறந்து விளங்கும் இறகு பந்த வீராங்கனையான துளசிமதி முருகேசன் அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. 2 கேட்டகரியுமா பாத்துக்கோங்க, துணிவு சாகச செயல். இது ஏன் இந்த கேட்டகரி அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு மாற்றுத்திறனாளி. சரி, அந்த மாற்றுத்திறனாளியில் அந்த பேட்மிண்டன் போட்டியில பாத்தீங்கன்னா சாதனைகளை சூப்பரா படைச்சிட்டு இருக்கிறான் இந்த துளசிமதி முருகேசன் அவர்களுக்கு தான் இந்த கல்பனா சாவ்லா விருது வழங்கப்படுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியாமா, அடுத்து பாருங்க, டிஎஸ்பி பிரசன்னகுமார், வட்டாட்சியர் பாலகிருஷ்ணன், வட்டார அலுவலக அலுவலர் யமுனா, ஓகேவா, ஆகியோருக்கு நல்லாளுமை விருது வழங்கப்பட்டுள்ளது. இது தவிர இந்த நல்லாளுமை விருது வேற யாருக்கெல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லி பாருங்க. காகர்லா உஷா, கணேசன், லட்சுமி பிரியா, ஆனந்த் மற்றும் அண்ணாதுரை ஆகியோருக்கு இந்த நல்லாளுமை விருது கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது. எல்லாமே முக்கியம். இதுல ரொம்ப முக்கியம் தகைசால் தமிழர் விருது, அப்புறம் பாத்தீங்கன்னா அப்துல் கலாம் விருது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கல்பனா சாவ்லா விருது. இந்த 3 விருதுகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கவனம் பாருங்க. ஓகேவா, அடுத்து சிறந்த உள்ளாட்சிகள் விருது. சரியா, தமிழ்நாட்டில் இருக்க உள்ளாட்சி அமைப்புகள், மாநகராட்சி, நகராட்சி, இப்படி பிரிவுகளை பிரிச்சு 79வது சுதந்திர தின விழாவில் விருதுகள் வழங்கியிருக்கிறாங்க. அந்த விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். சரியா, 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த சிறந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான விருதை வழங்கியிருக்கிறாங்க. இதுல சிறந்த மாநகராட்சிக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் பரிசை வென்றது ஆவடி மாநகராட்சி. ஆவடி தான் ஃபர்ஸ்ட். சரி, முதல் பரிசை வாங்கியிருக்கிறாங்க. கவனமா இருங்க. சரியா, இது ஆடி மாசம், ஆடி போன ஆவணி இது ஒரு பாட்டு வரல,
அந்த வகையில பார்க்கும்போது ஆவடி மறந்துடாதீங்க. அடுத்து இரண்டாம் பரிசை பெற்றது நாமக்கல், முட்டைக்கு புகழ் பெற்ற நாமக்கல் மாவட்டம் இரண்டாம் இடத்துல இருக்கு, கவனமா இருங்க. எந்த பிரிவுல? சிறந்த மாநகராட்சிக்கான பிரிவு, கவனமா இருங்க. இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோமா, ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க ஆ, செகண்ட் யாரு? நா. சரியா? ஆக ஆகன்னு சில வார்த்தைகள் நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வகையில ஆனா, ஆனால் அப்படி சொல்லுவாங்களா, அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆ அப்படிங்கிறது ஆவடி, நா அப்படிங்கிறது நாமக்கல், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து சிறந்த மாநகராட்சியின், சரி, சென்னை மாநகராட்சியின் சிறந்த மண்டலம், ஜோனல் வைஸும் இந்த சென்னை மண்டலத்தை பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இதுல மண்டல வாரியாக சென்னையில எந்த மண்டலத்திற்கு முதல் பரிசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6வது மண்டலம். சரி, இரண்டாவது பரிசு 13வது மண்டலத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து முக்கியமானது பாருங்க, சிறந்த நகராட்சிக்கானது. மேல பார்த்தது மாநகராட்சி, இங்க பாக்குறது நகராட்சி. முதல் பரிசை பெற்றது ராஜபாளையம் நகராட்சி. ஓகேவா? இரண்டாவது பரிசை வென்றது ராமேஸ்வரம் நகராட்சி. மூன்றாம் பரிசை வென்றது பெரம்பலூர் நகராட்சி. இந்த மூன்று தான் நகராட்சியில டாப்ல இருக்கிறாங்க. அப்ப சிறந்த மாநகராட்சிக்கான விருதை வென்றதுல டாப்ல இருக்குது ஆவடி. செகண்ட்ல வந்தது யாரு? நாமக்கல். அதே மாதிரி சிறந்த நகராட்சிக்கான தமிழக அரசின் விருதை வென்றது ஃபர்ஸ்ட் ராஜபாளையம், அடுத்து ராமேஸ்வரம், தேர்ட் பிளேஸ்ல பெரம்பலூர், மறந்துடக்கூடாது. சரியா? அடுத்து சிறந்த பேரூராட்சி, அடுத்து மூன்றாவது நிலை. சிறந்த பேரூராட்சிக்கான விருது காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு கீழே இருக்கிற உத்தரமேரூர் பேரூராட்சிக்கு தான் முதல் பரிசு கொடுத்துக்கிறாங்க. இரண்டாம் பரிசை வென்றது பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற காட்டுப்புதூர். ஓகேவா? அடுத்து மூன்றாம் பரிசை வென்றது திண்டுக்கல் மாவட்டத்துக்கு கீழே இருக்கிற நத்தம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் உத்தரப்பிரதேசம், அடுத்து காட்டுப்புதூர், அடுத்து நத்தம், மறந்துடக்கூடாது. சரிங்களா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசின் சுதந்திர தின விருதுகள். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருக்கு. அடுத்து பாருங்க, அறிவியல் தொழில்நுட்பம். சரியா? புதிய கண்டுபிடிப்புகள், கருவிகள் தொடர்பான ஒரு கேள்விகள் அடிக்கடி கேட்பாங்க. அதுல ரீசெண்டா பாத்தீங்கன்னா SRY பரிசோதனை, SRY டெஸ்ட் சொல்லுவாங்க. SRY அப்படின்னா செக்ஸ் டிட்டர்மைனிங் ரீஜன் Y ஜீன் டெஸ்ட் அப்படி சொல்றாங்க. அதாவது பாருங்க, ஒரு நபரின் பிறவி பாலினத்தை கண்டறிவதற்கு இந்த SRY பரிசோதனை உதவுகிறது. ஆணாக பருவ வயதை அடைந்து பிறகு பெண்ணாக மாறியவர்கள் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்க உலக தடகள அமைப்பு தடை விதித்துள்ளது. இதற்கு தான் இந்த பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. அதாவது ஆணாக பிறந்து பருவ வயதை அடைந்த பிறகு பார்த்தீங்கன்னா பெண்ணாக மாறுவதற்கான அந்த அறுவை சிகிச்சை மேற்கொண்ட பிறகு அவங்க சர்வதேச போட்டிகளை பங்கேற்பதற்கு தடை விதிக்கப்படும். ஓகேவா? அவங்க அந்த மாதிரி தான் மாறி இருக்காங்களா அப்படிங்கிறத உறுதி செய்வதற்கான சோதனைக்கு தான் பேருமா SRY சோதனைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பிறப்பில் ஆணாக பிறந்து அதுக்கப்புறம் பெண்ணாக மாறினாங்க அப்படின்னா உடல் அளவுல எப்போதும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. யாரை கம்பேர் பண்ணுவது? பிறப்பிலேயே பெண்களாக பிறந்த அந்த பெண்களை கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு உடல் ரீதியான நல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவங்க வந்து ஈஸியா வின் பண்ணிடுவாங்க. அதனால அவங்கள வந்துட்டு இந்த மாதிரி போட்டிகளை பங்கேற்க செய்யக்கூடாது. அதற்காக தான் இந்த SRY பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. கவனமா இருங்க. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா. அடுத்ததாக ஒரு திட்டம் பாருங்க, தமிழ்நாடு அரசின் முக்கியமான திட்டம், இன்றைய செய்தித்தாள் இடம்பெற்ற ஒரு திட்டம் பாருங்க, வெற்றி பள்ளிகள் திட்டம். சரியா? பாருங்க, தமிழக அரசு சார்பில் மாதிரி பள்ளிகள் திட்டம், சரி, மாடல் ஸ்கூல் அப்படி சொல்றேன், மாதிரி பள்ளிகள் திட்டம் கடந்த 2021-22 ஆண்டு தொடங்கப்பட்டு 3 ஆண்டுகளில் மாவட்டத்திற்கு 1 என தற்போது 38 உண்டு உறைவிட மாவட்ட மாதிரி பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. அப்போ மாதிரி பள்ளிகள் மாடல் ஸ்கூல் ஓகேவா எப்போ உருவாக தொடங்கப்பட்டது? முதல் முறையாக 2021-22 ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பதவியேற்ற அந்த ஆண்டுல இருந்து. ஓகேவா? அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தற்போது 38 மாவட்டங்கள்ல இந்த உண்டு உறைவிட அந்த மாவட்ட அளவிலான மாதிரி பள்ளிகள் செயல்பட்டு வருகிறது. எத்தனை மாவட்டங்கள்ல? 38 மாவட்டங்களில் தலா 1 அப்படிங்கிற மாதிரி. அதற்கு பிறகு பாருங்க, அரசு பள்ளி மாணவர்கள் அகில இந்திய முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. அதாவது மாதிரி பள்ளிகள் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து அந்த பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படும். எதற்கு? உயர் கல்வி நிறுவனங்களில் அவங்களை சேர்வதற்காக, அவங்களை தயார்படுத்துவதற்காக தான் இந்த மாதிரி பள்ளி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாவட்டங்களையும் 1 இருந்தது. இப்ப ரீசன்ட் நியூஸ் என்னன்னு சொல்லி பாருங்க. கடந்த 4 ஆண்டுகளில், சரி, இந்த திட்டம் தொடங்கப்பட்டு கடந்த 4 ஆண்டுகளில் பாருங்க, கடந்த 4 ஆண்டுகளில் மாதிரி பள்ளிகள் மூலமாக பெற்ற அனுபவங்களின் அடிப்படையில் மாவட்ட உண்டு உறைவிட மாதிரி பள்ளிகளில் பின்பற்றப்படும் சிறந்த நடைமுறைகளை வட்டார அளவில், சரியா, மாவட்ட அளவில் இல்லாம வட்டார அளவில் கொண்டு செல்வதற்கான வெற்றி பள்ளிகள் திட்டம் பள்ளி கல்வித்துறை சார்பில் உருவாக்கப்பட்டுள்ளது. சரிங்க, மேல பார்த்த மாதிரி பள்ளிகள் மாவட்ட அளவில் பார்த்திருக்கோம். இங்க வட்டார அளவில் பார்த்தீங்கன்னா வெற்றி பள்ளிகள் திட்டம் தொடங்கப்படும் அப்படி சொல்லியிருக்காங்க.
தமிழகத்தில் உள்ள 414 வட்டாரங்களில் 500 வெற்றி பள்ளிகள் உருவாக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஒவ்வொரு வட்டாரத்தில் இருந்து ஒரு அரசு மேல்நிலை பள்ளி தேர்ந்தெடுக்கப்பட்டு அது வெற்றி பள்ளியாக தரம் உயர்த்தப்படும். ஞாபகம் வச்சுக்கோங்க, மாவட்டத்திற்கு 1 அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கப்பட்டது மாதிரி பள்ளிகள். பாத்தீங்கன்னா 414 வட்டாரங்கள்ல ஒவ்வொரு வட்டாரத்துல இருந்தும் ஒரு அரசு மேல்நிலை பள்ளி ஒரு மாதிரி பள்ளியாக தரம் உயர்த்தப்படும். அதுக்கு வச்ச பேர் தான் என்ன பேருமா? வெற்றி பள்ளிகள் திட்டம். ஒரு வட்டாரத்திற்கு 1 அப்படின்னா வெற்றி பள்ளிகள், மாவட்டத்திற்கு 1 அப்படின்னா மாதிரி பள்ளிகள். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அந்த வட்டாரத்தில் உள்ள 414 வட்டாரத்தில் உள்ள அனைத்து அரசு மேல்நிலை பள்ளிகளில் +2 வகுப்பு பயிலும் மாணவர்களில் விருப்பம் உள்ளவர்கள் இந்த பயிற்சியில் இணைந்து பயிரலாம். ஒரு ஸ்கூல் சொல்லியிருக்கிறாங்க, ஆனா +2 படிக்கிற பசங்க விருப்பப்பட்டா அந்த வெற்றி பள்ளி பயிற்சி திட்டத்துல இணைந்து பயன்பெற முடியும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இங்கு திறன்மிகு வகுப்பறைகள் போன்ற நவீன வசதிகள் அங்கு அந்த மாணவர்களுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம், கவனமா. சரியாமா? அடுத்து பாருங்க, இந்த திட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் என்ன சொல்லி பாருங்க. முக்கிய சிறப்பு அம்சங்கள், வெற்றி பள்ளி திட்டத்தோட முக்கிய சிறப்பு அம்சங்கள்: பள்ளியில் வாரந்தோறும் உயர்கல்வி வழிகாட்டி வகுப்புகள் வழங்கப்படும். முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களில் நுழைவதற்கான பெரிய IIT மாதிரி பெரிய உயர்கல்வி நிறுவனங்களை நுழைவதற்கான தயாரிப்பாக பயிற்சி தாள்கள், காணொளி பாடங்கள் மற்றும் ஆசிரியர்கள் நேரடி பயிற்சி வகுப்புகள் ஆகியவை இவங்களுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அது ஒரு சிறப்பு அம்சம். சரியா? அப்போ இந்த திட்டத்துல நம்ம என்ன திட்டம் பார்த்துருக்கோமா? மாதிரி பள்ளிகள் திட்டம், என்னன்னு பார்த்தீங்கன்னா வெற்றி பள்ளிகள் திட்டம். சரியா? மாதிரி பள்ளிகள் திட்டம் 2021-22 தொடங்கினாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தில இருந்தும் சரிங்களா இந்த திட்டம் செயல்படுத்தப்பட சொல்லியிருந்தாங்க. தற்போது தமிழ்நாட்டில் இருக்க 414 வட்டாரங்களில் ஒவ்வொரு ஒரு அரசு பள்ளியை தேர்ந்தெடுத்து அங்கு அந்த உண்டு உறைவிட அந்த பயிற்சிகளை வழங்கி மாணவர்களை உயர்கல்வி பயில செய்யும் எல்லா பயிற்சிகளும் வழங்கப்படும். அதுக்கு வச்ச பேர் தான் வெற்றி பள்ளிகள் திட்டம். மறக்காதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானதா. கல்வி தொடர்பான திட்டங்கள் எப்பவுமே எல்லா தேர்வுகளும் கேட்பாங்க. இது சமீபத்துல புதுசா ஒரு புது கேட்டகரியில தொடங்கி இருக்கிறாங்க. அதனால வரும் தேர்வுல இது கேட்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கடைசியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். ஃபர்ஸ்ட் கேள்வி: தமிழக அரசின் 2025ஆம் ஆண்டிற்கான தகைசால் தமிழர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இது முதல் கேள்வி. 100% வர்ற எக்ஸாம்ல இது கேட்பாங்க, வேணா பாருங்க. சரியா? அடுத்து இரண்டாவது கேள்வி: மாதிரி பள்ளிகள் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? அப்படியே சேர்த்துட்டு வெற்றி பள்ளிகள் திட்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். அடுத்து தமிழக அரசின் அப்துல் கலாம் விருது சமீபத்தில் 25ஆம் ஆண்டிற்கான இந்த விருது யாருக்கு வழங்கப்பட்டது? அடுத்து நான்காவது கேள்வி, ஐந்தாவது கேள்வி பாருங்க. ஏற்கனவே முந்தைய வீடியோல உள்ளது, மறந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக 2 திட்டங்களை பத்தி கேட்டுக்கோங்க பாருங்க. இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆறாவது கேள்வி: உங்களுடன் ஸ்டாலின், ஷார்ட்டா இங்க இங்க உஸ், ஓகேவா? உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஐந்தாவது கேள்வி. ஆறாவது முக்கியமான கேள்வி: 79வது சுதந்திர தின விழாவில் எந்த மாநகராட்சிக்கு சிறந்த மாநகராட்சிக்கான விருது வழங்கப்பட்டது? இதுதான் இந்த தினத்திற்கான சிறப்பு சூப்பர் 6 கேள்விகள். அனைத்து கேள்விகளுக்கும் மொத்த வீடியோ முழுசா பார்த்துட்டு பதில் சொல்லுங்க. கண்டிப்பா தேர்வில் நம்ம வெற்றி பெற முடியும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.